Hello. So this is chapter number 12, okay? Digital auditing and assurance. பேசிக்கலி இது வந்து சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற சாப்டர் தான். நான் ஏன் இதை டஃப்னு சொல்றேன்னா, இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிரம்மாண்டமான கான்செப்ட்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. ஆனா ஒரு ஆடிட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல வந்து ஒரு அக்கௌண்டன்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு திடீர்னு கொண்டு வந்து சர்ஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ புரிஞ்சுக்கிறதுக்கு. திடீர்னு கொண்டு வந்து பயாலஜி ரிலேட்டடாவோ இல்ல அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேப்பர்ல இருந்து எடுத்து நமக்கு ஏதோ ஒரு டேர்ம்ஸ் கொடுக்கும் போது நமக்கு வந்து அது எவ்வளவு புதுசா இருக்கும்ல. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஆயிருக்கும் டச் விட்டு போய். ப்ராபப்ளி 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம்ல பயாலஜி அந்த டேர்ம்ஸ் எல்லாம். இப்ப திடீர்னு வந்து நம்ம +1 +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு இல்ல சிஏ படிக்கும் போது ஒரு ஒரு 5-6 இயர்ஸ் டச் இல்லாம போயிருக்கும் ப்ராபப்ளி. இப்ப திடீர்னு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்தா எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் எல்லாமே. ப்ராபப்ளி நீங்க +1 படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். பட் அதர்வைஸ் மோஸ்ட்லி நம்ம +1 படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காதீங்க, அது வெளியில கூட படிச்சுக்கலாம். அது என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எங்க வேணா கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். பட் பிசினஸ் மார்க்ஸ் அப்படி இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்ல. நீங்க இங்க எடுத்தாதான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கமே தலை வச்சு படுக்க விடாம நம்மள வந்து அப்படியே கட்டி போட்டு மேக்ஸோட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு மேக்ஸும் பெருசா வந்திருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் தெரியாம நம்ம நடுவில் மாட்டிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மெஜாரிட்டியில நம்ம ஒருத்தரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸை படிக்கும் போது நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சா கூட இது இது வந்து இதான் அப்படின்றது புரிஞ்சா கூட, அத நம்மளோட டெர்ம்ஸா மாத்திக்கிறதுக்கோ, இல்ல நம்மளோட நார்மல் நம்மளோட வொக்காபுலரியா அத மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஐ வுடன்ட் சே படிச்சோனே இது என்ன ஆஃப்டர் ஆல் அவ்வளவுதானே அப்படி சொல்லிட்டு நம்மளால ஈஸியா டக்குன்னு இது பண்ண முடியாது. பேசிக்கா ஆடிட்ல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸே நமக்கு கொஞ்சம் புதுசு தான். ஓகே. சிஏ இன்டர் படிக்கும்போது நம்ம முதல்ல ஆடிட் எடுத்து படிக்கும்போது ரீசனபிள் அஷூரன்ஸ், குவாலிஃபைட் ஒப்பீனியன், அன்குவாலிஃபைட் ஒப்பீனியன் அப்படி இப்படிலாம் படிக்கும்போது நமக்கு அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஆடிட் டெர்மினாலஜிஸும் இருக்கு. அது இல்லாம கம்ப்யூட்டர் ஓரியன்டட் டெர்மினாலஜிஸும் இருக்கு. சோ நீங்க மெஜாரிட்டியில ஒருத்தராக இருக்கும் பட்சத்துல இது கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான். டஃப்னா நான் சொல்றது புரிதல்ல எந்த டஃப்புமே இருக்காது. ஈஸியா புரிய வச்சிடலாம் எல்லாத்தையும். பட் இந்த கான்செப்ட்ஸ நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க உங்களுடைய வொக்காபுலரியில கொண்டு வந்து எழுதும் போது ஈஸியா உங்களுக்கு வரணும்ல. அது வரத்துக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட்டோ இல்ல பிராக்டிஸோ போடணும். ஸோ அந்த எஃபர்ட்டோ பிராக்டிஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ டிஜிட்டல் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் இது ஆஸ் யூஷுவல். இதை படிக்கும் போது நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா அப்படி சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. சும்மா அதை படிக்கலாமா? கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆடிட்டிங். டிஜிட்டல் ஆடிட்டிங்கோட கீ ஃபீச்சர்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் ஐடி என்வாயன்மெண்ட்டை பத்தி நமக்கு சிலது சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நோ ஹவு டு ஐடென்டிஃபை த ஐடி டிபெண்டன்சிஸ். அப்கோர்ஸ் இன்னைக்கு ஐடியை டிபெண்ட் பண்ணாம யாருமே பெருசா பிசினஸ் பண்ண முடியறது இல்லை. எல்லாமே ஐடி டிபெண்ட் தான். ஸோ எவ்வளோ டிபெண்ட் பண்றோம், எந்த டூலை டிபெண்ட் பண்றோம், எந்த அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்றோம், நமக்கு வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கா, இல்லை நம்ம நார்மலான காமன் நெட்வொர்க்ல தான் நம்ம ஒர்க் பண்றோமா, இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, நானே ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஓகே கிளவுட்ல ஒர்க் பண்றோமா இல்லையா, என்ன அப்ளிகேஷன் என்ன டூல், இந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இது நார்மலா நம்ம வந்து ஆடிட் படிக்கும் போது இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு பெருசா வந்து அப்படியே ஈஸியா கோ வித் ஃப்ளோல வராது. ஸோ அதெல்லாம் நம்ம இதுல நிறைய கத்துக்கலாம். சரியா? ஸோ கெயின் த நாலேஜ் ஆஃப் ஹவு டு ஐடென்டிஃபை. கண்டிப்பா நார்மலா ஆடிட்னாலே இல்ல பிசினஸ் ரன் பண்ணணும்னாலே நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த பிசினஸ் ரிஸ்க் எல்லாம் தாண்டி நம்ம டேட்டாவை பத்திரமா மெயின்டைன் பண்ணோம். மேனுவலா மெயின்டைன் பண்ணும் போதே ஏகப்பட்ட தெஃப்ட் ஆஃப் டேட்டா நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தெஃப்ட் ஆஃப் மணி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபண்ட் நிறைய காண போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா ஆக்கும் போது, அந்த ஆட்டோமேட்டிக்கா ஆக்கும் போது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா ஆக்கும் போது அங்க இன்னும் ரிஸ்க் அதிகம் தானே. ஸோ அவங்க ஜென்ரலாவே ரிஸ்க பத்தி நிறைய பேசுவாங்க. ஹவு டு ஐடென்டிஃபை ஐடி ரிலேட்டட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் கீ கன்சிடரேஷன்ஸ் டு அசஸ் த சைபர் ரிஸ்க். சைபர்னா இன்டர்நெட் அவ்வளவுதான். சைபர்னா எவ்ரிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க் அவ்வளவுதான். ஸோ சைபர் அப்படின்னாலே இன்டர்நெட் அவ்வளவுதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமோட் ஆடிட். ரிமோட் ஆடிட்னா இங்க உட்காந்துட்டு யூஎஸ்ல இருக்க ஒரு கம்பெனி ஆடிட் பண்றது, இல்ல யூஎஸ்ல போய் உட்காந்துட்டு இங்க இருக்கிற கம்பெனி ஆடிட் பண்றது. ரிமோட் மாதிரி இங்க இருப்போம், அங்க டிவி மாறும்ல. எனக்கு தெரியல எத்தனை பேர் நம்மள எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிமோட் இன்ட்ரடியூஸ் ஆனப்ப நீங்களாம் குழந்தைங்களா இருந்திருக்க மாட்டீங்க கண்டிப்பா. ஸோ நீங்களாம் பிறக்கும் போதே ரிமோட் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு வந்து டிவி வாங்குறாங்க, அப்ப ரிமோட்லாம் இருக்கு. ஓகே, எப்படா ஃபர்ஸ்ட் ரிமோட் வருது வீட்டுக்கு? எல்ஜி டிவி அது. ஐ வாஸ் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கலர் டிவி எல்ஜி வீட்டுக்கு வருது. வரும்போது பார்த்தா ஓகே இப்போதான் ஃபர்ஸ்ட் ரிமோட். அது வரைக்கும் எதுனாலுமே நம்ம போய் மாத்தணும்னா சேனல்லாம் அங்க கிட்டக்கு போய் தான் மாத்திட்டு வரணும்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிமோட் வந்து 2 ரிமோட். ஒண்ணு வந்து நார்மல் டிவி ரிமோட், இன்னொன்னு வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு ரிமோட். அந்த எல்ஜி டிவில ஒரே ஒரு கிரிக்கெட் கேம் ஒண்ணு இருக்கும். ரொம்ப 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 பழைய காலத்து கேம். ஒரு பால் வரும், கரெக்ட்டான மொமெண்ட்ல டக்குன்னு அடிச்சிட்டோம்னா, 6 4 போகும், இல்ல ரன் ஓடுற மாதிரி இருக்கும். சரியான கேம். அப்ப அந்த கேம் நாங்க விளையாடிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரிமோட் வந்தப்ப எப்படி இருக்கும்னா, யூ கேன் லிட்டரலி சிட் இன் யுவர் சேர் அண்ட் யூ கேன் சேஞ்ச் தி சேனல். அந்த மாதிரி இருக்கும். தட் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்ப நம்ம உட்காந்துட்டு மாத்தி மாத்தி பார்க்கணும். மேல மாத்து, கீழ மாத்து, சைட்ல மாத்து அப்படின்னு ஒரு ஜாலியா இருக்கும். ஸோ அந்த ரிமோட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து நாங்க மீன்ஸ் என்ன சொல்றது, நாங்க வயசான நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ரிமோட் ஆடிட்னும் போது இட் மேக்ஸ் வெரி வெரி கூலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்கு. ஒரு ரிமோட் ஆடிட்னா என்னன்னா, இங்கே உட்காந்துக்கலாம், ஜாலியா உட்காந்துக்கலாம், டிவி அங்க இருக்கும், இங்க உட்காந்து ஜாலியா சேனல் மாத்துற மாதிரி இங்க உட்காந்துட்டு ஜாலியா ஆடிட் பண்ணலாம். அவங்களோட ப்ரமைசஸ்க்கு போக வேண்டாம், அங்க போய் அந்த ஆடிட்டீயை பார்க்க, நம்ம ஆடிட்டர்னா அவங்க ஆடிட்டீ தானே, அவங்க ஆடிட்டீயை பார்க்க வேணாம், அங்க வேலை பார்க்குறவங்கள நம்ம பார்க்க வேண்டாம், அந்த ப்ரமைசஸ்க்கே போக வேணாம், இங்க உட்காந்து ஜாலியா ஆடிட் பண்ணலாம். அதுதான் ரிமோட் ஆடிட். அதுக்கப்புறம் லேர்ன் தி கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ். கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும்ல. நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று வைக்கிறோம்னா எதுக்காக அந்த கண்ட்ரோல்ல வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கப்புறம் auditor should okay while performing IT audit. அதுக்கப்புறம் know the types and tools available to perform the digital audit. perform பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் அவைலபிளா இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. learn the usage of data analytics. டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு 10,000 கஸ்டமரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 10,000 கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இல்ல பேங்க் பேலன்ஸோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய டேட்டாவை நம்மளால உட்காந்து ஃபுல்லா பார்த்து அந்த 10,000 பேரோட டேட்டால இருந்து ஒரு பை சார்ட் போடுறதோ இல்ல ஒரு இன்னொரு கிராஃப் டக்குன்னு டிரா பண்றதோ அதை விஷுவலா ரெப்ரசென்ட் பண்றதோ இல்ல அந்த 10,000 டேட்டாவையும் அனலைஸ் பண்ற கேப்பபிலிட்டி வந்து ஹியூமன் மூளைக்கு கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவ்வளவு பெரிய டேட்டாவை நம்மளால வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கழுகு பார்வை மாதிரி தூரமா நின்னுட்டு இந்த 10,000 டேட்டாவை அப்படியே குட்டி ஆக்கிட்டு இது எப்படி இருக்கு தெரியுமா அப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஒன்றும் சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது, ஓகே, சூப்பர் பவர் கிடையாது. நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். பட் ஒரு மெஷினோட ஹெல்ப் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த 10,000 பேர் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் இதை வச்சு ஸோ யார் யாருக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ், 1 லேக் கீழே இருக்கவங்க யார், 1 லேக் மேல இருக்கவங்க யார், அந்த மாதிரி தான் நம்ம பிரிக்க முடியும். இது மெஷின் ஈஸியா பண்ணிடும், மனுஷனால பண்ண முடியாது. ஸோ மனுஷனால பண்ண முடியாத அந்த டேட்டா அனாலிசிஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய பிக் டேட்டா அனாலிசிஸ்லாம் இருக்குல்ல, சில இதெல்லாம் சொல்லுவாங்க பிக் டேட்டா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிக் டேட்டா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொம்ப 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 காமனா யூஸ் பண்ற ஒரு டேர்ம் ஆயிடுச்சு, ஒரு ஸ்லாங் மாதிரி ஆயிடுச்சு. பிக் டேட்டா பிக் டேட்டா பிக் டேட்டானா என்னன்னா, இட்ஸ் டூ பிக். பிக் டேட்டானா சும்மா 100 பேர் 10,000 பேர் 20,000 பேர் அப்படிலாம் இல்ல. லைக் 1 கோடி டிரான்சாக்ஷன்ஸ், 1 கோடி டேட்டா, அந்த மாதிரி லைக் கோடி கணக்குல டேட்டா வருதுன்னா அந்த மாதிரி பிக் டேட்டா. அந்த மாதிரி பிக் டேட்டாவை கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ்னால ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ பிக் டேட்டா ஜெனரேட் ஆகுறதுமே ரொம்ப ஸ்பீடா ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி டிரான்சாக்ஷன் ஜெனரேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ யூபிஐ டிரான்சாக்ஷனுடைய பேட்டர்னை கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ ஹியூமன் பீயிங். பட் அது ஒரு மெஷின் வச்சு நம்மளால பண்ண முடியும். அது வந்து ஒரு ரொபாட் வச்சோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சோ இந்தியாவில் நடக்கக்கூடிய பல கோடி யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எப்படி வந்து பேட்டர்னைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட பிரிக்கலாம்ல, B2B எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் கஸ்டமர் டு பிசினஸ் எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்குது, கஸ்டமர் டு லைக் பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் எவ்வளவு நடக்குது, இந்த மாதிரிலாம் பிரிக்கணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ ஹியூமன் பீயிங் டு டூ இட். அது எல்லாமே யார் ஈஸியா பண்ண முடியும்? ஒரு கம்ப்யூட்டர் ஈஸியா பண்ணிடும்ல. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்ல ஏதோ ஒரு வேலையை பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது டெஃபினட்டா ஒரு மானிட்டர், ஒரு சிபியு, ஒரு கீபோர்டு இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது ரொம்ப 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 ஈஸியா ஒரு ஹவ் டு கால் ஒரு ட்ரோன் ஃபார்மேட்லயோ இல்ல ஒரு நார்மலா வந்து ஒரு சின்ன ரொபாட் ஃபார்மேட்லயோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு சிபியு, ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்டுன்னு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கிற, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற, ஒர்க் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கிற எந்த ஷேப்ல வேணாலும் அந்த கம்ப்யூட்டர் இருக்கலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து வில் டூ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா அதுதான், ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன் நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை ரா டேட்டாவா இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு டெசிஷன் மேக் பண்ற அளவுக்கு அந்த அந்த டேட்டால இருந்து அந்த ரா டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம கிட்ட நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து சூப்பர் பவர் வந்து இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு இருக்கு. ஓகே, ஸோ இதான் தேர் டாக்கிங் அபவுட். இதுல சில வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பாருங்க. ஓவர் வியூ, இதுக்குள்ள என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1
Key features of digital auditing and auditing digitally. So digital auditing and auditing digitally. இந்த ரெண்டு வேர்டை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. டிஜிட்டல் ஆடிட்டிங்னா என்ன, ஆடிட்டிங் டிஜிட்டலினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ஐடி என்வாயன்மெண்ட். இது வந்து என்விரான்மெண்ட்னு சொல்ல வேண்டாம், ஐடி என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பழகலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஐடி என்வாயன்மெண்ட். ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க போறீங்கன்னா அங்க என்ன மாதிரி நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிரைவேட்டான ஒரு நெட்வொர்க் இருக்கா, அந்த பிரைவேட் நெட்வொர்க்குக்கு தனித்தனியா பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்க போய் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு தனியா அந்த வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்குள்ள உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த ஆஃபீஸ் விட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்கன்னா வந்த அடுத்த செகண்ட் உங்களோட பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படியே டெலிட் பண்ணிட்டு உங்களால திருப்பி அந்த கம்பெனியோட டீடைல்ஸ்குள்ள லாகினே பண்ண முடியாது. அந்த மாதிரி செம்ம ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஐடி என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வரும். அந்த கம்பெனிக்குள்ள நீங்க போயிட்டு அந்த இடத்துல உங்களோட ஐடி கார்டு செல்ற வரைக்கும் மீன்ஸ் வேலிடா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் இட் வில் பி வேலிட். ஒன்ஸ் நீங்க ரிசைன் பண்ணி அந்த கேட்டை தாண்டி வெளியில அந்த உங்களை வெளில அனுப்புறாங்கன்னா அதோட எல்லாமே வந்து உங்களோட ஆக்சஸ் எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் ஐடி என்வாயன்மெண்ட்னு சொல்றது. ஸோ அந்த ஐடி என்வாயன்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு என்டிட்டி நம்ம போய் ஆடிட் பண்ண போறோம்னா அந்த என்டிட்டில ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது எந்த அளவுக்கு அங்க அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எம்பெட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் த ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் யூசேஜ் ஆஃப் ஐடி. டெஃபினட்டா இது இருக்கும்ல, ஜென்ரலாவே பிசினஸ்னா ஒரு ரிஸ்க் இருக்கும், டேட்டானாலே ஒரு ரிஸ்க் இருக்கும், அந்த மேனுவலா மெயின்டைன் பண்ணாலும் ரிஸ்க். ஐடி செக்டர்ல தட் இஸ் யூசிங் த ஃபெசிலிட்டி ஆஃப் யூசிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க அதை மெயின்டைன் பண்ணாலுமே அதுலயும் ஒரு ரிஸ்க் இருக்கும். பிகாஸ் நீங்க நார்மலா மேனுவலா மெயின்டைன் பண்ணும்போது நோட்ல மெயின்டைன் பண்ணுவீங்க, நோட்டு காண போச்சுன்னா ஃபுல்லா காலியாயிடும். இப்போ நீங்க நோட்ல மெயின்டைன் பண்றதுல எல்லாத்தையுமே வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ புக்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஜோஹோ புக்ஸ்ல தான் உங்களோட ஃபுல் அக்கௌண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு கிராஷ் ஆயிடுச்சு, இல்ல ஜோஹோல வந்து ஒரு பெரிய ஹேக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹேக்கர் வந்து ஜோஹோவோட கிளவுட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க உங்களோட என்டையர் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ஜோஹோ புக்ஸ்ல கிளவுட்ல தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை ஜோஹோவுடைய அந்த என்டையர் கிளவுட் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் புஷ் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ப்ராப்பர் பேக்கப்பை பொறுத்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்போதுமே உங்களோட டேட்டாவை நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது அது அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்றதுனாலே நிறைய ரிஸ்க் இருக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி கவுண்டர் பண்ண போறோம், எப்படி பேலன்ஸ் பண்ண கவுண்டர் பேலன்ஸ் எப்படி பண்ண போறோம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் அசஸிங் த சைபர் ரிஸ்க். சைபர் ரிஸ்க் as I have told you, நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண போறோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ண போறோம். எல்லாமே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா தெரியும்ல, ஒரு அலெக்சால இருந்து, சிரியில இருந்து, ஸ்மார்ட் பல்ப்ல இருந்து, ஸ்மார்ட் ஹீட்டர்ல இருந்து. ஸ்மார்ட் ஹீட்டர்ல எப்படி தெரியுமா, அலெக்சா ஸ்விட்ச் ஆன் திஸ் ஹீட்டர், காலையில 6:30 மணிக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஹீட்டரை ஒரு 20 மினிட்ஸ் ஓடிட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு எனக்கு 6:40க்கு நீ அழகா வந்து ஒரு பாட்டு பாடி என்னை எழுப்பு அப்படின்னா அலெக்சா வில் டூ, சிரி வில் டூ. ஸோ அலெக்சா, ஸ்மார்ட் ஹீட்டர், ஸ்மார்ட் லைட்டு, ஸ்மார்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இட் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். அப்போ இதெல்லாமே வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சைபர் ரிஸ்க் அப்படிங்கிறது தெர் இஸ் ஆல்வேஸ் திஸ் ரிஸ்க் வென் யூ மெயின்டைன் யுவர் டேட்டா, வென் யூ மெயின்டைன் யுவர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் வந்து நீங்க இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை டிபெண்ட் பண்ணியோ இல்லை கம்ப்யூட்டரை டிபெண்ட் பண்ணியோ இதெல்லாமே நம்ம வச்சுருக்கோம், டெஃபினட்டா ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சும்மா ஒரு பில்லிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ஜூடியோ மாதிரி ஒரு ஷாப் எடுத்துக்கோங்க. காலையில் 11 o'clock தேர் சப்போஸ் டு ஓப்பன், 10 o'clock தேர் சப்போஸ் டு ஓப்பன் அப்படின்னா நீங்க 11 o'clock உள்ள போறீங்க, ஒரு 10 o'clock உள்ள போறீங்க அந்த டைமுக்கு. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க பில்லிங் சிஸ்டம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, நெட்வொர்க் டவுனா இருக்கு. ஸோ அவங்களோட பிரைவேட் நெட்வொர்க்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலைன்னா கூட அவங்களுக்கு பில்லிங் போட முடியாது. கம்பெனிக்குள்ள அந்த ரீட்டைல் ஷாப்குள்ள எத்தனை விசிட்டர்ஸ் வந்தாலும் அவங்க எத்தனை பொருளை எடுத்தாலும் அங்க பில்லிங் சிஸ்டம்ல ஏதாவது ஒரு சின்ன பக் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு கடையை எடுத்து போட வேண்டியதான். பிகாஸ் ஜூடியோடைய சிஇஓ ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு. ஓகேவா, ஸோ ஷாப் வந்து இங்க இருக்கும், ரீட்டைல் ஷாப் இங்க இருக்கும், சென்ட்ரலைஸ்டு ஒரு பில்லிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அந்த சென்ட்ரலைஸ்டு பில்லிங் சிஸ்டம் தான் கோட் எல்லாம் எம்பெட் ஆயிருக்கும். அதை வச்சு தான் இங்க இந்த கோட் ரீடர் வச்சு ரீட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே சென்ட்ரலைஸ்டா இருக்கும். நீங்க போயிட்டு அந்த ரீட்டைல் ஷாப்ல அந்த ஒரு பில்லிங் சிஸ்டம்ல ஏதோ ஒரு பக் இருக்கா, நீங்க ஒர்க் ஆகலைன்னா தட்ஸ் இட் இட்ஸ் டன். ஸோ ஒரு நாளோட சேல்ஸ் உங்களுக்கு கான் தான். ஸோ சைபர் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். இதுல வேற அதாவது இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா தானாவே ரிப்பேர் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவே பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இவனுங்க வேற ஹேக்கர்ஸ்ங்கிற பேர்ல ஹேக் பண்ணி அந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி உள்ள பக் அமிச்சு, அப்படி இல்லைன்னா அங்க வந்து ஒரு ட்ரோஜனு இல்லைன்னா அது ஒரு ஹார்ஸ் ஃபைல் அது இதுன்னு எதையாவது ஒன்று உள்ள அமிச்சு
இருக்கிறத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வைரஸ் உள்ள அனுப்பி நம்ம பாடி வந்து இன்ஃபெக்ஷன் பண்ற மாதிரி. ஒரு ப்ராப்பரா வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் கிடைக்கிறது அதிசயம். அந்த ப்ராப்பரா வேலை பார்த்துட்டு இருக்க கம்ப்யூட்டர்ல உள்ள எதையாவது ஒரு வைரஸ் அமைச்சு டுமில் ஆகுறது. ஸோ இதை ஹேக்கர்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு மிஷின் ஃபால்ட் ஆகுறது, ரிப்பேர் ஆகுறதுன்றதை தாண்டி வெளியில இருந்து ஹேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரீசெண்டா கூட போட் அப்படிங்கிற கம்பெனில ஹேக் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த அந்த மெசேஜ் மட்டும் நான் அந்த ஸ்கிரீன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜஸ்ட் வெயிட் a second. வெயிட் a second. அதுல வந்து போட்டுங்கிற அந்த கம்பெனில கிட்டத்தட்ட 7 lakh கஸ்டமரோட டேட்டா லீக் ஆச்சு. போட் டேட்டா கஸ்டமர் லீக், டேட்டா ஆஃப் கஸ்டமர்ஸ் லீக்டு. எனக்கு தெரிஞ்சு இது நடந்து ஒரு 1 year இருக்கும். பெருசா ஒன்று யாரும் பெரிய அளவில் இதுக்கு வந்து ஸ்டெப் எல்லாம் ஒன்றும் எடுக்கல. இதுல இருக்கு பாருங்க. நான் இமேஜஸ் காமிக்கட்டுமா? இமேஜஸ் தான் பெஸ்ட் உங்களுக்கு. வெயிட் a second, I'll share the screen with you. ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல பாருங்க. இப்போ டேட்டா பிரீச், போர்ட்ல டேட்டா பிரீச். ஓகே, போர்ட் ஃபேஸஸ் மேசிவ் டேட்டா பிரீச். ஓவர் 7 million customers. Oh my god, it's 70 lakh customers ஓட டேட்டா. என்ன டேட்டானா பர்சனலி ஐடென்டிஃபையபிள் டேட்டா. A major data breach has happened at boat. நான் சொன்னேன்ல, அது நடந்து 1 year கிட்ட ஆயிடுச்சு. லாஸ்ட் ஏப்ரல் நடந்திருக்கு. 8th April 2024ல இந்த நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. 1 year கிட்ட ஆயிடுச்சு. A major data breach has happened at boat. It exposes the personal information such as names, email address and more of over 7 million users. Phishing scams are another major concern as all of the personal data could be in the wrong hands. Phishing scams. இந்த நியூஸ்லயே வந்து பாருங்க, phishing scams. ஃபிஷிங்கை பத்தி நம்ம படிப்போம் இதுல, டிஜிட்டல் ஆடிட்ல. வாட் இஸ் ஃபிஷிங் அப்படிங்கறது நமக்கு சொல்லி தருவாங்க. சரியா? இன்டர்நெட் இஸ் கிரேட் பிளேஸ், பிளா பிளா பிளா, நீங்க என்ன வேணா பேசுங்க. பட் போட் அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய 70 லட்சம் கஸ்டமர்ஸ்னுடைய பர்சனலி ஐடென்டிஃபையபிள் டேட்டா டுமீல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரே நிமிஷம். இதுல வந்து I will tell you all. இதுல ஏஐயோட இதுல பாருங்க. A data leak refers to the unauthorized release or exposure of sensitive information, often through accidental or malicious means. ஆக்சிடென்டலா தெரியாம லீக் ஆகுறது. மெலிஷியஸ்னா யாராவது ஒருத்தர் வேணும்னே அந்த ஒரு பேட் இன்டென்ஷனோட அதை லீக் பண்ண வைக்கிறது. This can include various types of data such as customer details இருக்கலாம், trade secret இருக்கலாம், intellectual property இருக்கலாம், patent right, copyright, அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா லீக் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபேஸ்புக், யாஹோ, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, பட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட புக்கை படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து நமக்கு பெரிய அளவில் அப்படியே எடுத்தோட வாவ் பிளாக் செயின் தானே, இவ்வளவுதானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவு நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா பிளாக் செயினை பத்தி புரியணும்னா நம்ம வந்து இப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஓ மை காட் அந்த மாதிரி நம்ம வந்து ரீச் ஆகணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச அளவில் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சா போதுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பிளாக் செயின் அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு வந்து மெட்டாவர்ஸ்லாம் தெரியும்ல, என்எஃப்டி தெரியுமா? நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். ரீசெண்டா கூட ரஜினிகாந்தோட இமேஜ் வச்சு ஏதோ ஒரு என்எஃப்டி வந்து லான்ச் பண்ணாங்க. அது கூட நடந்த 2 years மேல ஆகுது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ், என்எஃப்டின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இதை பத்தி தெரியும்னா ஓகே, தெரியலனா இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஐயோ இது கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும், இதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்ற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் மேட்டர் கிடையாது. பட் ஐ டெல் யூ வாட் இஸ் பிளாக் செயின்னா என்ன, என்எஃப்டினா என்ன, மெட்டாவர்ஸ்னா என்ன. மெட்டாவர்ஸ்ல போய் லேண்ட் வாங்குறானே ஒருத்தன் 1 கோடி கொடுத்தாங்கன்னா பைத்தியமா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வில் டிஸ்கஸ். ஓகே, பட் பிஃபோர் தட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ங்கிறது பிளாக் செயினை பேசலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி தான் நம்ம கிட்ட. அப்புறம் ஆர்பிஏ சொல்லுவாங்க, ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்கும். அதுலயே வந்து ஏஐலயே நிறைய ஏஐ இருக்கு, சூப்பர் ஏஐ இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, நார்மலான ஒர்க் பண்ற ஏஐ நார்மலான ஏஐ தான். சூப்பர் ஏஐ வந்து மனுஷனால பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அது பண்ணும்போது இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒரு சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் நமக்கு நம்மளோட கான்செப்ட்குள்ள நம்மளோட டிஜிட்டல் ஆடிட்டிங் அந்த சாப்டர் நம்பர் 12க்குள்ள வி வில் ஸ்டே இன் ஃபோக்கஸ். பிகாஸ் நமக்கு மெயின் எக்ஸாம்ல இதுல 6ல இருந்து 8 மார்க்குக்கு வருது. ஸோ அந்த ஃபோக்கஸ்ல நம்ம படிக்கலாம். ஏன்னா நம்ம
இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜின்றதுனால நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் வேவர் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஸ்டே இன் ஃபோக்கஸ். எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இன் ஆடிட், அப்புறம் ஆட்டோமேஷன் இன் ஆடிட் கண்டிப்பா இருக்குல்ல. நான் சொன்னல ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு ஆடிட்லயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேஷனை கொண்டு வரலாம். எல்லாத்துக்கும் மேனுவல் இன்டர்வென்ஷன் வேணும்னு இல்லாம சில இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் டிஜிட்டலி. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆடிட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஜென் ஆடிட் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆடிட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எனக்கே அது வந்து ரொம்ப ஷாக் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் படித்தேன். சாப்டர் 12 படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். அந்த ஆர்டிகல் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஆடிட்டிங் ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆடிட் அப்படிங்கிறதுனுடைய ஒரு நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, ஃபைனல் போர்ஷன்ஸ் இல்லை சிஏ இன்டர் போர்ஷன்ஸ் படிக்கிறோம்ல, அதனுடைய தாட் ப்ராசஸே வந்து புரட்டி போடுற அளவுக்கு அந்த ஆடிட் அப்படிங்கிறதே மாறிடும் சுத்தமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரி, அப்படி என்ன மாறிட போகுது அப்படின்னு பார்த்தா, ஆடிட் பண்ணும் போது நம்ம எப்படி பண்றோம், நம்மளோட ஒரு கோரான பிரின்சிபல் என்னன்னா ஆடிட் பொறுத்த அளவுல சாம்பிளிங் தான். நம்ம ஏன் சாம்பிள் பண்றோம் அப்படின்னா, நமக்கு போதுமான அளவு டைம் கிடையாது, நம்மளால எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் எடுத்து செக் பண்ண முடியாது. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியற ஒரு டூலாவோ டெக்னிக்காவோ நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்ம வந்து 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல 10 lakh டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தா கூட அதுல இருந்து நம்ம வந்து சாம்பிள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எதெல்லாம் செக் பண்ணணும், என்னென்ன பர்செப்ஷன்ல செக் பண்ணணும்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட சொல்லிட்டோம்னா, ஹியூமனால பண்ண முடியாத விஷயத்த ஹியூமனால 10 நாள் ஆனா கூட பண்ண முடியாத விஷயத்த அது 10 மினிட்ஸ்ல பண்ணி கொடுத்துரும். அப்படின்னும் போது ஆடிட் சாம்பிளிங் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்முக்கே மரியாதை இல்லாம போயிடும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யாருமே இனிமே ஆடிட்ல சாம்பிளிங்கே எடுக்க மாட்டாங்க. சாம்பிளிங்கே தேவையில்லைங்க, டோட்டாலிட்டி ஃபுல்லாவே எடுத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆடிட்டோட பர்செப்ஷனே மாறப்போகுது அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அந்த ஆர்டிக்கல் படிக்கும் போது தான் ஐ எனக்கு வந்து ஐ கேம் அக்ராஸ் தாட் ப்ராசஸ். ஓகே, நான் வந்து ஐ ஹவ் கம் அக்ராஸ் அ தாட் ப்ராசஸ் ஒன்லி ஆஃப்டர் தட் ஆர்டிக்கல், பிகாஸ் தட் டோல்ட் அஸ் அ லாட் ஃபார் அஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ டீச்சர், என்ன சொல்றது, ஆஸ் அ காமன் லேமேனா கூட இல்ல. அப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த ஜெனரேஷனோ இல்ல நம்மளோட பேரம் பேத்தி ஜெனரேஷனோ ஆடிட் வந்து நம்மள மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற விதமே டிஃப்ரெண்டா இருக்குங்கிற அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். ஓகேவா? டோன்ட் கெட் டூ எக்ஸைட்டட் பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் 6 to 8 marks அண்ட் we are supposed to read like these 60 pages and that's our fate. அதனால வந்து நம்ம பயங்கரமா அப்படியே கிளிகிளின்னு ஜாலியா வந்து அப்படியே படம் பார்க்குற மாதிரி அப்படியே பயங்கரமா யோசிச்சு இப்படி இருக்குள்ள ஃபியூச்சர் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. நம்ம வந்து திஸ் இஸ் பியோர் ஹார்ட் ஒர்க். அதனால நம்ம ஹார்ட் ஒர்க்கை போடுவோம் வாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, எப்போதுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கதை கொடுப்பாங்கல்ல, அதே கதை தான். ஒரு நாள் சிஏஎம் என்ன பண்ணாருன்னா, காலையில ரிலாக்ஸ்டா சண்டே மார்னிங் எந்த நியூஸ் பேப்பர் படிச்சாரு. நம்மளாம் சண்டே மார்னிங் என்ன படம் பார்ப்போம், டிவி பார்ப்போம், நல்லா சாப்பிடுவோம், சுத்துவோம். இவங்கெல்லாம் மட்டும் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க. சரி, ஓகே. அண்ட் ரெட் அ ரிப்போர்ட் இன் his favorite business newspaper about a new initiative by CA Institute and Indian Bank Association to develop balance confirmation portal. ஆமால, பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் போர்ட்டல் ரெடி பண்ணா ஜாலியா இருக்கும். நீங்க உடனே நினைச்சுப்பீங்கல்ல, பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் போர்ட்டல் தான் நம்மகிட்டே இருக்கே, நம்மளே வந்து ஜிபே போனா இல்லைன்னா வந்து ஃபோன்பே போனா அங்கேயே போய் நம்மளோட பாஸ்வேர்டை போட்டா பேலன்ஸ் கன்ஃபார்ம் ஆக போகுது. இதுக்கு எதுக்கு ஒரு போர்ட்டல் வேற அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு முழு ஆடிட்டரா மாறி தான் இதை படிக்கணும். அப்படி படிச்சாதான் நமக்கு புரியும். பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் போர்ட்டல் என்னன்னா, ஒரு ஆடிட்டர் அப்படின்னா, ஒரு ஆடிட்டர்னா அவங்களுக்கு ஒரு கிரெடென்ஷியல் இருக்கும்ல. ஓகே, நான் சிஏ முடிச்சிட்டேன், நான் வந்து இப்போ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், என்னோட மெம்பர்ஷிப் நம்பர் இது, நான் இந்த ஃபர்ம்ல இருக்கேன்னு ஒரு கிரெடென்ஷியல் இருக்கும். அந்த கிரெடென்ஷியலை நீங்க வந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷனுக்கும் சிஏ இன்ஸ்டியூட் கிட்டையும் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மாதிரி தருவாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஒரு பர்டிகுலர் போர்ட்டலுக்கு நீங்க போகணும். போயிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து யூஆர் அலவுட் டு யூஸ் தட் போர்ட்டல். அந்த போர்ட்டல்ல நீங்க உள்ள போயிட்டு எந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட், எந்த கம்பெனியோடைய பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜோஹோவை ஆடிட் பண்றீங்கன்னா, ஜோஹோவுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் ஜோஹோக்கு பே பண்ணாம இருக்காங்க, இன்னும் ஒரு 3 months கழிச்சு தான் பே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேமெண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு, இல்ல கன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சப்ளையர் வந்து உங்களுக்கு நிஜமா 3 crore கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணா சப்ளையருக்கு நம்ம கால் பண்ணி தானே கேட்போம். கால் பண்ணி நீங்க உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா அப்பெல்லாம் கேட்போம்ல. அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 10 crore சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்ப நீங்க பேங்க்குக்கு கால் பண்ணியோ, இல்ல பேங்க்குக்கு போயிட்டு மேனேஜர பார்த்துட்டோ, இந்த கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த போர்ட்டல் நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அந்த கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி. ஸோ இது வந்து சப்ளையரோட பேங்க் பேலன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது ஆஃப் கோர்ஸ். பட் உங்களோட கிளையண்ட் இருக்காங்கல்ல, கிளையண்டோட பேங்க் பேலன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, டிஜிட்டல் ஆடிட்டிங்னா எஃபிஷியன்ட்டா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. ஜென்ரலாவே இந்த எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எஃபெக்டிவ்னா ஒரு விஷயத்த கரெக்ட்டா பண்றது. எப்படி பண்ணணுமோ அப்படி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து போக வேண்டிய டெஸ்டினேஷன் நார்த் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்த் சைடு நீங்க நடக்கணும். அதாவது இப்படி மேல் நோக்கி நடந்தா தான் அந்த டெஸ்டினேஷன் போ முடியும்னா, மேல் நோக்கி நடக்கணும். அதுதான் எஃபெக்டிவ். நீங்க பொறுமையா நடந்தா கூட பரவால்ல. ஆனா கரெக்ட்டான திசையில நடந்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடலாம். அத விட்டுட்டு குடு 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 குடுன்னு நான் ஓடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் பக்கமா ஓடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடுனாலும் உங்க டெஸ்டினேஷன் வராது. ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டா செய்யறது. ஓகேவா? எஃபிஷியன்சி இஸ் ஆல் அபௌட் டூயிங் அ திங் லைக் எஃபிஷியன்சிங்கிறது வந்து இட்ஸ் மோர் அபௌட் ஸ்பீட் தான். எஃபெக்டிவ்ங்கிறது வந்து இட்ஸ் மோர் அபௌட் ஹவ் வி டூ இட் ஆர் எந்த மெத்தட் நம்ம இங்க பண்றோம், இல்ல எப்படி அத பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ எஃபெக்டிவா பண்ணீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல. பட் அவுட்புட் கரெக்ட்டா வந்துரும். எஃபிஷியன்ட்டாவும் பண்ணி, எஃபெக்டிவாவும் பண்ணீங்கன்னா, அவுட்புட்டும் கரெக்ட்டா வரும். அது ஃபாஸ்ட்டாவும் வரும். அதுதான் வந்து எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆடிட் குவாலிட்டின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? He realized that besides promoting transparency, blah, 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 இதெல்லாம் ஓகே. ஆம் அடாப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி. கண்டிப்பா ஆடிட் பண்ணும்போது, ஐயோ! நான்லாம் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டேங்க. நான்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க இன்னமும் நான் வந்து யூ நோ ஹவ் டு யூ கால் தட் ஐடிலாம் நான் யூஸ் பண்ணி ஆடிட் பண்ண மாட்டேன். நான் வந்து என்னோட கன்வென்ஷனல் மெத்தட்ல தான் பண்ணேன். நான் என்னோட ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ல தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, யூ வில் பிகம் அவுட்டேட்டட். அதனால எவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். அதே மாதிரி யூஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஆமால்ல உங்களுக்கு பண்ண முடியாதுல்ல. 10,00,000 கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எப்படி உங்களால அனலைஸ் பண்ண முடியும்? ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ கிவ் த ஒர்க் ஆர் ஜாப் டு த ஏஐ. அது ஜாலியா பண்ணிடும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ரொபாட்டிக்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இஸ் வெரி சிம்பிள். ஒரு சிலிண்டர் புக் பண்ண போறீங்க. ஹலோ அப்படி காதுல வச்சீங்கன்னா யார் அந்த பக்கம் யாரும் பேச மாட்டாங்க. உங்களுக்கு புது சிலிண்டர் புக் பண்ண வேண்டும் என்றால் நம்பர் 1 அழுத்தவும். உங்களுக்கு ரீஃபில் செய்ய வேண்டும் என்றால் 2 அழுத்தவும். உங்கள் ஃபோன் நம்பரை மாற்ற வேண்டும் என்றால் 3 அழுத்தவும் சொல்லுதா? இதுதான் ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அதாவது எப்படியும் கால் பண்றவங்க எது கால் பண்ண போறாங்க? ஒண்ணு சிலிண்டர் ரீஃபில்க்கு பண்ண போறாங்க. இல்ல ஃபோன் நம்பர் சேஞ்ச்க்கு, இல்ல அட்ரஸ் சேஞ்ச்க்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. மொத்தத்துல 9 ஆப்ஷன்ஸ் தான் ஃபோன் பண்ண போறாங்க. இதையும் தாண்டி வேற ஏதாவது வேணும்னா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? டைரக்ட்டா வெயிட் பண்ணி அந்த இடத்துல கஸ்டமர் கேர்ல நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட நீங்க பேசலாம். ஸோ இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட தான் நீங்க பேசணும். இட்ஸ் நாட் லைக் ஏன் இந்த 9 ஆப்ஷனுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரே வேலைய ஒரு நாளைக்கு 100 தடவ நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு செம்ம காண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்ககிட்ட கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒண்ணுமே இல்ல. நீங்க வீடு வாடகைக்கு விட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு இன்னும் காலியா இருக்கு. வீடு வாடகைக்கு விட டூலெட் போர்டு போட்டிருக்கீங்க. ஒரு நம்பர் அந்த இடத்துல போட்டீங்க. கான்டாக்ட் திஸ் நம்பர்ன்னு போட்டீங்க. ஒரு நாளைக்கு 100 ஃபோன் கால் வருது. இந்த வீடு வாடகைக்கு விடமா? ஓகேவா? என்னது? என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு? எவ்வளோ அட்வான்ஸ்? எவ்வளோ ரெண்ட்? என்ன இது உன்ட்ட கேட்கறாங்க. ஒருத்தர்ட்ட சொல்றீங்க, 2 பேர்ட்ட சொல்றீங்க. ஒரு நாளைக்கு 90 கால் வருது. இமேஜின் நீங்க ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் வச்சிருக்கீங்க. ரியல் எஸ்டேட் ஓனரோட பையன் நீங்க. பொண்ணு நீங்க உடவ. உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 100 அ ஃபிளாட்ஸ் இருக்கு. இன் தி சென்ஸ் 100 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல எல்லாமே அவரோட தான். ஸோ ஆவரேஜா எனி டைம் ஆஃப் த இயர் வந்து ஒரு நாளைக்கு நீங்க பார்த்தீங்க எனி டைம் ஆஃப் த இயர் அவர்கிட்ட வந்து ஒரு 500 வீடு அவரோடது. ஓகே. அவர் ஓன் பண்றார். எல்லாத்தையும் வாடகை விட்டு தான் சம்பாரிக்கிறார். ஸோ எனி டைம் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு எப்படி ஒரு 50 வீடு காலியா தான் இருக்கும். பிளாக் ஏல 2, பிளாக் பில 2, பிளாக் ஹெச்ல வந்து 3 ஃப்ளோர்ல 4 அந்த மாரி நெறைய இருக்கும். இப்போ உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்கள அப்பாயிண்ட் பண்றாரு. அப்பாயிண்ட் பண்ணிட்டு, "அம்மாடி நீதாம்மா இந்த பிசினஸ பார்த்துக்கணும்" அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இனிஷியலா போகும்போது, வாவ்! எங்க அப்பா என்ன நம்பி பிசினஸ் ஒப்படைச்சுட்டான்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும். என்ன வேலை உங்களுக்கு குடுக்குறாருன்னா, என்கொயரி கால்ஸ் அட்டெண்ட் பண்றது. அந்த 50 வீடுக்கும் டெனன்ட் கால் பண்ணுவாங்க. நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா எந்தெந்த பிளாக்குக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணி உங்க அப்பா சொல்லிடுவாரு. அம்மாடி பிளாக் ஏக்கு மெயின்டனன்ஸ் இவ்ளோ, பிளாக் பிக்கு மெயின்டனன்ஸ் இவ்ளோ, பிளாக் ஹெச்க்கு இவ்ளோ, ஃப்ளோர் ஏற ரெண்ட் அதிகமாகும். ஏன்னா ஹை வியூ, ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து ரேட் என்னமோ உங்க அப்பா நெறைய டீடைல் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. கால் வருது. மேடம் எனக்கு பிளாக் ஹெச்ல வீடு இருக்கான்னு கேட்பாங்க. நீங்க வந்து பிளாக் ஹெச்ச திருப்பிட்டு பிளாக் ஹெச்ச பத்தி ஃபுல்லா படிக்கணும். எல்லாம் சொல்லணும் அந்த கஸ்டமருக்கு. அடுத்த கால் திருப்பி பிளாக் ஹெச்கே வரும். ஓகே திருப்பி அதையே சொல்லுவீங்க. திருப்பி பிளாக் ஹெச்கே வரும். திருப்பி அதே சொல்லுங்க. திருப்பி பிளாக் பிக்கு வரும். திருப்பி ஃபோன் நம்பர் எடுத்து எல்லா இத விட பெட்டரா உங்களுக்கு பண்றதுக்கு வேற வேலையே இல்லையா? இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என்னென்ன டீட்டெயில்ஸ் அவைலபிளா இருக்கோ, பிளாக் ஹெச்ச பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணிடணும்.
பிளாக் ஏவை பத்தி இன்டெலிஜென்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கால் பண்றாங்கன்னா, நீங்க வந்து ரெண்டுக்கு இடம் பாக்குறீங்களா? சரி ஓகே, எங்க கிட்ட மொத்தம் 50 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 50 ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிளாக் ஏ வேணும்னா 1 அழுத்துங்க. பிளாக் பி வேணும்னா 2 அழுத்துங்கன்னு ஏதாவது சொல்லுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இந்த ப்ராசஸே ஆட்டோமேட் ஆயிடுது. இதுல ஒரு ஹியூமன் பீயிங் வந்து உட்காந்துட்டு ஒரே இன்ஃபர்மேஷன் 100 தடவை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரு மிஷின் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ரெப்படேட்டிவா ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய வேலை, அதுல பெரிய அறிவே கிடையாது. ஒரு அறிவோ, நுட்பமோ, ஒரு ஒரு நுவான்ஸோட ஒரு செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. அது அசால்ட்டா ஒரு மெஷின் செஞ்சுட்டு போயிடும்னா, அந்த இடத்துல ஒரு பாட்ட நீங்க போட போறீங்க. ரொபாட். ஒரு பாட்ட போட்டுட்டு, "ஏய் பாட்டு இதெல்லாம் செய்யு" அப்படி சொல்லிட்டு ரொபாட் கிட்ட ரொபாட்னா உடனே நம்மள மாரி ஒரு குட்டியா ஒரு ஒரு பொம்மை இருக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. ரொபாட்ங்கிறது ஒரு சின்ன டப்பா சைஸ்ல கூட இருக்கலாம். அலெக்ஸான்னு ஒண்ணு வச்சிருக்கோம் வீட்ல இத்துக்கணும்னு. "ஹே அலெக்ஸா, குட் நைட்ன்னு" சொல்லி பாருங்க. குட் நைட், ஸ்லீப் டைட்ன்னு ஒரு தடவை சொல்லும். திருப்பி அதே அலெக்ஸா கிட்ட போய், "அலெக்ஸா, குட் நைட்" அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த குட் நைட்க்கு வேற மாரி பதில் சொல்லும். நீங்க 10 வாட்டி அலெக்ஸா கிட்ட போய் குட் நைட் சொல்லுங்க. 10 வாட்டியுமே வெவ்வேறு பதில சொல்லும். அது ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா, அது அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. குட் நைட்ன்னு சொன்னா, இந்த மாரி 10 டிஃபரண்ட் யூ நோ அ டாக் பேக் இருக்கு அவங்களுக்கு இன்டராக்ஷன்க்கு. இது 10யும் டிஃபரண்ட் டிஃபரண்டா சொல்லும். இப்ப இதுவே வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அலெக்ஸாவா இருந்தா அது என்ன தெரியுமா பண்ணியிருக்கும்? ஒரு தடவ நான் குட் நைட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு குட் நைட் சொல்லணும் அது. செகண்ட் டைம் நானே குட் நைட் சொல்றேன்னா, "வை ஆர் யூ டெல்லிங் மீ குட் நைட் ஃபார் த செகண்ட் டைம்? டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அலெக்ஸாக்கு இன்னும் அறிவு வளரல. இந்த ஜெனரேஷன் அலெக்ஸா. ப்ராபப்ளி ஃபியூச்சர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு அலெக்ஸாவ நீங்க லான்ச் பண்ணும்போது, அதாவது சூப்பர் அலெக்ஸா மாரி வந்துச்சுன்னா, அப்ப அந்த அலெக்ஸா என்ன கேட்கும் உங்கள? "இப்ப தானே குட் நைட் சொன்னேன். எதுக்கு திருப்பி திருப்பி குட் நைட் சொல்லிட்டு இருக்க? கடுப்பேத்தாத. போய் தூங்கு" அப்படி சொல்லும்ல. அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகத்தான் போகுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அத யூஸ் பண்ணத்தான் போறாங்க. புரியுறதோ? அதுதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சூப்பர் நோவா கான்செப்ட். சூப்பர் சுப்பீரியர். ஹியூமன் பீயிங்கே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரும். பட் ஆர்டிஏ ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரெப்பிட்டேட்டிவான டாஸ்க்க நீங்க ரொபாட் கிட்ட குடுத்துடலாம். அதுதான் ஆர்பிஏ அப்படின்னு சொல்றது. மத்தபடி வேற என்ன இருக்கு? ரொபாட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் செயின் டெக்னாலஜின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் தி ஒரு மாரி ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட் வேர் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிய யூஸ் பண்ணும் பொழுது எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். லைக் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். யாராலயுமே எதையுமே வந்து மறைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு என்ட்ரி ஒண்ணு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ₹5000 ஒரு என்ட்ரி ஒண்ணு போடுறீங்க. ஒரு ஒரு 5Kக்கு ஒரு என்ட்ரி ஒண்ணு போடுறீங்க. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ! ₹50,000 என்ட்ரி, ₹5,000 என்ட்ரி இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? உடனே அத போய் எடிட் பண்ணி 5,000 50,000 மாத்திடுறீங்க. முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்து ட்ரெய்லே இருக்காது. சோ அப்ப என்ன ஆகும்னா, அட் எண்ட் ஆஃப் தி டே மொத்தம் இருக்க டிரான்சாக்ஷன்ல நீங்க அந்த 3வது டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ₹50,000 ஒரு டிரான்சாக்ஷன் போட்டுருக்காங்க. இவ்வளவு தான் காமிக்கும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல உள்ள போயிட்டு நீங்க ஒரு டிரான்சாக்ஷன பிரஸ் பண்றீங்க. ஒரு டிரான்சாக்ஷன டைப் பண்றீங்க. டைப் பண்ணும்போது 5,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஐயோ! இது 50,000 ஆச்சு. உடனே என்ன பண்றீங்க? அப்ப 15 மாத்துறீங்க. மாத்துறீங்கன்னா, கம்ப்யூட்டர் எப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த மாரி தான் இருக்கும் பிளாக் செயின்னு சொல்ல வரேன். கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி காலையில 9 மணிக்கு லாகின் பண்ணி, இந்த டிரான்சாக்ஷன் 5000 போட்டாங்க. அப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மதியானம் திருப்பி 2 மணிக்கு லாகின் பண்ணி, அந்த 5000த்த 50,000 மாத்துனாங்க. அதுக்கப்புறம் 50,000 மாத்துறப்ப யாரும் கை வைக்கல. அப்படிதான் இருக்குன்ற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிரும். ஸோ ஆடிட்டர் போய் ஆடிட் பண்ணும்போது, 5000 போட்டிருக்காங்க, அப்புறம் 50,000 போட்டிருக்காங்க. நார்மல் நெனச்சா ஆடிட்டர் விட்டுருவாரு. சில நேரத்துல என்ன ஆகும்னா, சரியான ஒரு பிரச்சனை புடிச்ச ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன ஒருத்தவங்க வந்து 50,000 ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளில போயிருப்பாங்க. லாக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து வேற ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட போட்டு, அதே டிரான்சாக்ஷன 50,000ன்றத 65,000ன்னு போடுவாங்க. இன்னொருத்தர் வந்து அதே 72ன்னு போடுவாங்க. இன்னொருத்தர் வந்து அதே 50ன்னு போடுவாங்க. மாத்தி மாத்தி ஒரே டிரான்சாக்ஷன் 5 பேர் வந்து விளையாடுவாங்க. அப்ப ஆடிட்டருக்கு டவுட் வந்துரும். ஒருவேளை இந்த 5 பேர் வந்து விளையாடுறது ஆடிட்டருக்கு தெரியவே இல்லன்னா, முன்னாடி மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபைனலா எடிட் பண்ணி 10 வாட்டி எடிட் பண்ணி 15வது வாட்டி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன அமௌண்ட் இருக்கு 72,000 இது மட்டும் தான் ஆடிட்டருக்கு தெரியும். அப்ப அவருக்கு டவுட்டே வராது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ட்ரெய்ல்ன்னு ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, யார் வந்தா, எப்போ உட்கார்ந்தா, என்ன டிரான்சாக்ஷன் போட்டாங்க, எப்ப எடிட் பண்ணாங்க, இந்த டிரான்சாக்ஷன் எத்தன வாட்டி எடிட் ஆயிருக்கு, எத்தன பேர் எடிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டைம் கேப்ல எடிட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் அழகா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. இப்போ ஆடிட்டர் வருவார். வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஒரு 12 வாட்டி இவனுங்க எடிட் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் ட்ரெயில் காமிச்சு குடுத்துரும். அப்ப ட்ரெயில் சிஸ்டம் வந்துச்சுன்னா, ஆடிட்டர் என்ன தெரிஞ்சுப்பாரு, என்ன இந்த ஒரு டிரான்சாக்ஷன் எதுக்கு 12 வாட்டி வந்து நீங்க எடிட் பண்ணியிருக்கீங்க? வாட் இஸ் த ப்ராப்ளம் கேட்பார். சோ இந்த ட்ரெயில் இருக்கிறது நார்மலா ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்றதுல இவ்ளோ பெனிஃபிட் குடுக்குது அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? ஒருவேளை அது ஒரிஜினலா ஒரு ஜென்யூனான டிரான்சாக்ஷன் தான் நீங்க எத்தன வாட்டி அத எடிட் பண்ணாலும் நீங்க பயப்படவே கூடாதுல்ல.
ஒருவேளை அது தப்பான டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா, ஒருவேளை அது ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் இருந்திருந்தா தான் நீங்க பயப்படுவீங்க. அப்ப பிளாக் செயின் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு கான்செப்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுதுன்னா, என்ன நடந்தாலும் அதுல ரெக்கார்ட் ஆயிடும். யாராலையுமே நடந்த விஷயத்த மறைக்கவோ, மாற்றி அமைக்கவோ முடியாது. ரூ. 50 500ன்னு மாத்தலாம். 500 5000ன்னு மாத்தலாம். ஆனா நீங்க 50 500ன்னு மாத்துனதும், 500 5000ன்னு மாத்துனதும் அதுல பதிவாயிடும். யாராலயும் அந்த விஷயத்த மறைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது. இப்போதைக்கு அது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்னா என்னன்னு லேட்டரா நான் சொல்லித் தரேன். சரியா? அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தெரியும்ல? டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்னா என்னது? ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து அந்த டிரான்சாக்ஷன்ல டெபிட் கரெக்ட்டா போட்டிருக்காங்களா? கிரெடிட் கரெக்ட்டா போட்டிருக்காங்களா? அமௌண்ட் கரெக்ட்டா இருக்கா? இந்த அமௌண்ட் இது ஓகேவா? போன மாசம் போன வருஷம் இவங்க வந்து டோட்டலா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஒரு 10 லட்சம் தானே பே பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ஏன் 22 லேக்ஸ் வருது? அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கா இல்லையான்னு ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அதுக்கு பேரு டெஸ்டிங் ஆஃப் டீடைல்ஸ்ன்னு அர்த்தம். டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்னா என்ன? என்ன நீங்க ஒரு செக் இஷ்யூ பண்ணா 20 லாக் ரூபீஸ்க்கு மேல நீங்க செக் இஷ்யூ பண்ணா 3 பேர் கண்டிப்பா சைன் பண்ணாதான் ஆத்தென்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆனா 20 லாக் ரூபீஸ்க்கு மேல இது வரைக்கும் நீங்க ஒரு 100 செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க. அதுல கிட்டத்தட்ட 12 செக்ல 3 பேர்லாம் சைன் பண்ணவே இல்ல. கீழ அத்தாரிட்டி சைன் 3 பேர் பண்ணல. ஒருத்தர் பண்ணா கூட பாஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்னத்துக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒண்ணு வைக்கிறீங்க. ஆனா அந்த கண்ட்ரோல ஃபாலோவே பண்ணாம 100 செக்ல 12 செக் ஒரே ஒரு சைனோட வெளில போயிருக்கு. ஒரு 2, 3 செக் 2 பேர் சைன் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்கீங்க. 20 லாக்ஸ் கிராஸ் பண்ணா 3 பேர் சைன் பண்ணணும்னு ஏன் சொல்லியிருக்கோம்? ஏன்னா அப்பதான் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அதிக பணத்துக்கு நம்ம செக் இஷ்யூ பண்ணும்போது 3 சிக்னேட்டரிஸ் அதுல இருக்கணும் தானே நீங்க இன்டர்னல் கண்ட்ரோல்ங்கிறத அங்க வந்து எழுதியிருக்கீங்க. ரூல்ல கொண்டு வந்திருக்கீங்க. பட் அந்த ரூல நீங்க ஏன் ஃபாலோ பண்ணல? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் எ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். இல்ல டிரான்சாக்ஷன சும்மா நீங்க வந்து பாக்குறீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் அப்படிங்கிறது. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பெருசா குடுத்த மாதிரி தெரியல. சைபர்ஸ்க்கு பத்தி பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ we are finally getting into digital audit. Okay, va? So we'll keep this as episode number 1. In episode number 1, I have discussed with you the trailer of digital audit. So this is like the trailer of digital audit. Digital audit na enna, auditing digital na enna, பேசிக்கா இந்த டிஜிட்டல் ஆடிட்டிங் இந்த ஒரு 12th சாப்டருக்குள்ள நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தை நம்ம எபிசோட் நம்பர் 1ல பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ எபிசோட் நம்பர் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அடுத்த 60 பக்கத்தை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஐல் ஹெல்ப் யூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை எஃபர்ட். நான் என்னால என்ன முடியுதோ ஐல் ஹெல்ப் யூ தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.